ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். சோளா ரொட்டி அண்ட் கத்திரிக்காய் கிரேவி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு மிக்சியில் 4-5 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 4லேருந்து 5 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு வச்சு கொரன்னு அரைச்சி அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் 1/2 kg கத்திரிக்காவை இந்த அளவுக்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த எள்ளை ஆட் பண்ணி பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த எள்ளு கிடைக்கலன்னா உங்களுக்கு கருப்பு எள்ளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கர்நாடகாவில் இருக்க குர்ர எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காவையும் வறுத்து எடுத்து ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி இதையும் ஒரு கொரப்பாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டு தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதையும் நான் இதிலே ஆட் பண்ணி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் பிங்க் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வறுத்து எண்ணெயில் ஃப்ரை ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பச்சை மிளகா பேஸ்ட்டு, அதையும் இதிலேயே ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல் அந்த பச்சை மிளகாவில் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவையும் இதிலே ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அந்த கத்திரிக்காயிலையே ஊற்றிடலாம். அதையும் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த கத்திரிக்காய் சாஃப்ட் ஆகணும். சாஃப்டாக கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு அதை 2 மினிட்ஸ் டைம் கொடுத்து அதை வேக வைக்கலாம். இந்த கத்திரிக்காய் டிஷ்ஷில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கத்திரிக்காயில் ஏதாவது டிஷ் பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்காக இது போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை அவங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது அவங்களுக்காக நான் இந்த டிஷ் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா புளி தண்ணியில் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பவுட்ரு, இந்த எள்ளு தேங்காய் போட்ட பவுட்ரு வந்து அரைச்ச பவுட்ரு இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு சைஸு வெல்லமும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸாக காட்டும். நீங்கள் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு, அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான கத்திரிக்காய் கிரேவி